பருவமழை தற்போது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கேரள மாநிலத்தில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் இதுவரை 8 பேர் அங்கு பலியாகி இருப்பதாகவும் 8 பேர் மாயமாகி இருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். கேட்கவே பதற வைக்கக்கூடிய செய்தியா இருக்கு. கேரளத்திலிருந்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரளாவில் கடந்த சில தினங்களாக ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் உள்ளிட்ட அதி கனமழை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கனமழையும் அதிக கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த பாதிப்புகள் தொடர்பாக கேரள முதல்வர் வி.டி. சதீஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த செய்திக்குறிப்பில் கேரளாவில் மழை பாதிப்பால் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 8 பேர் மாயமாகியுள்ளதாகவும் 13 பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து 5792 பேர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு 209, அதாவது பல்வேறு மாநிலங்களில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிவாரண முகாம்களில் 109 முகாம்களில் அவர்கள் தங்க வைத்துள்ளதாகவும் 196 வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் 27 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீடு இழந்தவர்களுக்கும் தொழில் மற்றும் விவசாய பாதிப்பு ஏற்பட்டுள்ளவர்களுக்கும் அரசு போதிய உதவி செய்யும் எனவும் கேரள முதல்வர் தனது செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கின்றார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.